டியர் வாத்தி சேனலுக்கு எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இதுதான் நம்ம சேனல். ஸோ, புதுசா இப்ப தான் நம்ம சேனலுக்குள்ள வந்திருக்கோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து 10த் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு சாப்டர் இது. ஏன்னா 10த் மேத்ஸ் எக்ஸாம் வந்து நம்ம சில பேர் எய்ம் பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்து 10த்ல சென்டம் போடணும் அப்படின்னு ஜூன் மந்த் நினைப்பீங்க, ஜூலை மந்த் நினைப்பீங்க. அதுக்கான கைடன்ஸ் கிடைச்சிருக்காது. ஸோ 10த் மேத்ஸ் வந்துட்டு 9த் மேத்ஸ் வரையும் 9தே நான் மேத்ஸ் எனக்கு சுத்தமா எனக்கு தெரியாது. நான் 10த்ல ஆனா சென்டம் எடுக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜீரோ டூ ஹீரோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. ஜீரோ டூ ஹீரோ அப்படின்ற என்ன அப்படின்னா, மேத்ஸே எனக்கு சுத்தமா வராது. ஆனா எனக்கு வந்து சென்டம் எடுக்கணும். ஒரு 95 எபோவாச்சும் எடுக்கணும். அப்படின்ற ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும். ஆனா அவங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த மாரி உள்ளவங்களுக்கு மட்டும் தான் இந்த யூடியூப் சேனல் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா சில பேர் கைடன்ஸ் இல்லாமயே நெறைய பேர் வந்து சென்டம மிஸ் பண்றாங்க. 95 எபோவ மிஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாரி உள்ளவங்களுக்கு நாம வந்து ஒரு கைடன்ஸ் குடுக்குற மாரி நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம 10த் பப்ளிக் எக்ஸாம் 2027ல வரப்போகுது. ஸோ, அதுக்கு வந்துட்டு அந்த 10த் மேத்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 8 சாப்டர் இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் எதுன்னா, 7த் சாப்டர். ஓகேங்களா? இப்ப நான் கையில வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? நீங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த 7த் சாப்டர் தான் மென்சுரேஷன். அந்த மென்சுரேஷன் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி தெரியுமா இருக்கும்? ஃபார்முலாஸ் இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணி, மல்டிபிள் பண்ணி போட்டீங்கன்னா, ஆன்சர் வந்துரும். ஆனா மெயினா என்ன அப்டின்னா, கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ, நாம வந்துட்டு இந்த சாப்டர்லேருந்து 10 மார்க் பப்ளிக் எக்ஸாமுக்கு வரும். சில டைம் 2 5 மார்க் கேட்கலாம். சில டைம் 2 2 மார்க் கேட்கலாம். 2 1 மார்க் கேட்கலாம். ஓவராலா 10 மார்க் கம்பல்சரி வந்துரும். ஓகேங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஜஸ்ட் ஓவராலா அந்த சாப்டர்ல என்னென்ன வரப்போகுது, என்னென்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்தடுத்த வீடியோல ஒரு 80 பேஜஸ் நோட்டு வச்சு நீங்க நோட் பண்ணீங்க அப்டின்னா, ஹால்ஃப் இயர்லிக்கும் சரி, ஆனுவல் எக்ஸாமுக்கும் சரி, உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த சாப்டர். ஓகேங்களா? அடுத்து இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் 2ண்ட் வீடியோ, 3ர்ட் வீடியோ, 4த் வீடியோ கன்டினியூவா பார்த்து நோட்ஸ் எடுங்க. அப்பதான் வீக்லி நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அந்த நோட்ஸ் அந்த நோட்ட வச்சு நீங்க இப்ப டியர் வாத்தி சேனல் அப்படின்னு ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கிட்டு, அதில ஃபர்ஸ்ட் வீடியோ, 2ண்ட் வீடியோலாம் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, இது ஓரியன்டடா தான் டெஸ்ட்டும் இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் ஓரியன்டடா தான் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ, உங்களுக்கு அது ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சாப்டர்க்குள்ள போயிடலாம். ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில இந்த 7த் சாப்டர்ல டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இது மாரிலாம் நெறைய ஏரியா குடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணோம்னாலே இது என்னன்னு தெரிஞ்சிரும். சர்ஃபேஸ் ஏரியானா என்ன? சிலிண்டர்னா என்ன? கோன்னா என்ன? இத பத்தி தான் இந்த சாப்டர்ல படிக்க போறீங்க. அதாவது அன்றாட வாழ்வுல நம்ம நேச்சுரலா நம்ம வீட்ல, நம்ம போற ஹோட்டல்ல, தியேட்டர்ல யூஸ் பண்ற ஒரு டைமென்ஷன்ஸ் பொருள்ல என்ன இருக்கு? எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? வால்யூம் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம்ன்றத படிக்கிறது தான் இந்த சாப்டர். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இதில என்னென்ன இருக்கு அப்படின்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன? அப்படின்றத படிக்க போறீங்க. இதில வந்து பை வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. 22/7 இதெல்லாம் நீங்க 9த்லயே படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு ஓவராலா அந்த சாப்டர்ல என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா, இதில எத்தன எக்சர்சைஸ் இருக்கு அப்படின்னா 7.1, 7.2, 7.3, 7.4, 7.5 வரை எக்சர்சைஸ் இருக்கு. 7.5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 1 மார்க். ஓகேங்களா? எம்சிக்யூ இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்க. 7.5 வந்து எம்சிக்யூஸ். மொத்தமா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து 15 1 மார்க் இருக்கு. அத படிக்கணும் நீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மெமரி பண்ணக்கூடிய ஏரியா வந்து இதில வந்து சாப்டர் உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ் 10 ஃபார்முலா இருக்கும். கியூபாய்ட்னா என்ன? கியூப்னா என்ன? ரைட் சர்க்குலர் சிலிண்டர்னா என்ன? ரைட் சர்க்குலர் கோன்னா என்ன? ஸ்பியர்னா என்ன? ஹெமிஸ்பியர்னா என்ன? ஹாலோ சிலிண்டர்னா என்ன? ஹாலோ ஸ்பியர்னா என்ன? ஹாலோ ஹெமிஸ்பியர்னா என்ன? ஃப்ரஸ்டம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன்னா என்ன? அப்படின்றத ஃபார்முலா 10 ஃபார்முலாவும் நீங்க மெமரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதில கேட்கக்கூடிய அந்த டயகிராமையும் வரைஞ்சு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம். நான் ஒரு நோட் போட சொன்னேன்ல 80 பேஜஸ் நோட்டு ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ஸோ, அந்த நீங்க நோட்டு போட்டு நீங்க கரெக்ட்டா எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெஸ்ட் அப்போ ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இந்த சாப்டர பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப ஈஸி. மொத்தம் 4 எக்சர்சைஸ் இருக்கு. ஒரு எக்சர்சைஸ் தான் 1 மார்க்னு சொல்லிட்டோம்னா, 4 எக்சர்சைஸ் பார்த்தீங்க அப்புட்ன்னா,
7.1 7.1 நீங்கள் படிக்கணும்னா 7.1ல் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 14 எக்ஸாம்பிள் கொஷின் இருக்குது. 7.1 7.2 7.3 7.4 7.5 ஓகேங்களா. இதெல்லாம் டைரக்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும். 7.6 7.7 அப்புறம் 7.8 7.9 7.10 7.11 7.12 7.13 7.14. ஸோ இந்த மாதிரி 14 எக்ஸாம்பிள் கொஷினை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு 7.1ல் உள்ள எக்ஸசைஸ் கொஷின் புரியும். ஓகேங்களா. அடுத்து வால்யூம், இந்த சப்டாபிக் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் நம்ம போடுவோம் இது எல்லாமே டீட்டெயிலாக. ஜஸ்ட் இந்த சாப்டரில் என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் இந்த சாப்டரில் இருக்கா 32 பேஜஸில், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் போல இருக்கும். உங்களுக்கு மைண்டில் வந்துருச்சு அப்படின்னா இந்த சாப்டர் 10/10 நீங்கள் எடுத்துடலாம். அடுத்து 7.2ல் உள்ள எக்ஸாம்பிள் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 7.15 7.16 7.17 7.18 7.19 7.20 இது எல்லாமே 7.2 அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் உள்ள ஃபார்முலா, இதில் உள்ள சப்டாபிக்கை நீங்கள் மெமரி பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 7.2 வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா. 7.23 வரையும் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் இருக்குது 7.2க்கு. 7.2ல் வந்து எக்ஸசைஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா 10 எக்ஸசைஸ் கொஷின் இருக்குது. அதை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த 7.23 வரையும் போடுறீங்களே, அதுவே உங்களை வந்து 7.2வில் உள்ள எல்லா கொஷினையும் சால்வ் பண்ண வச்சிடும். ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த சாப்டரில் நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னா வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கம்பைன்டு சாலிட்ஸ். இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சப்டாபிக். ஏன்னா இதுலேருந்து தான் 5 மார்க் வரும். நீங்கள் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்த்துருப்பீங்க. 7.24 எப்படி கம்பைன் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலிண்டரும் ஹெமிஸ்பியரும் கொடுத்துருக்கானா. ஸோ இந்த மாதிரி தான் கம்பைண்டாக கேட்பாங்க. அது வந்து எக்ஸாம்பிளில் 7.25 இருக்குது 7.26 இருக்குது 7.27 இருக்குது 7.28 இருக்குது. இதுலேருந்துலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா 7.3 எக்ஸசைஸ்க்கு நீங்கள் இதில் உள்ள எக்ஸாம்பிள்லாம் நீங்கள் பார்த்து சால்வ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த 7.3 உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. இதில் ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சப்டாபிக் இம்பார்ட்டண்டான சப்டாபிக் ரீசெண்டாக 2 வருஷத்தில் லாஸ்ட் 2026 2025ல் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த டாபிக் சப்டாபிக்ல தான் கேட்டிருப்பாங்க. ஏன்னா கன்வர்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் ஃப்ரம் ஒன் ஷேப் டு அனதர் ஷேப் வித் நோ சேஞ்ச் இன் வால்யூம், இது ஒரு 1 மார்க்கும் கூட. ஓகேங்களா. அது வந்து எக்ஸாம்பிளில் 7.29 7.30 7.31 இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு 7.4ல் உள்ள 8 கொஷின்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா. இந்த 7th சாப்டரை பொறுத்த வரையும் ஜஸ்ட் ஓவராலாக நான் ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். கையில் புக்கு இருந்தாலும் சரி, இல்லை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். மொத்தம் வந்து ஒரு 10 ஃபார்முலா இருக்குது. அப்புறம் வந்து ஒரு 7.5ன்னு ஒரு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் ஒரு 15 கொஷின் இருக்குது, அதையும் மெமரி பண்ணிடலாம். அடுத்து வந்து 7.4 இருக்குது, அதில் ஒரு 8 கொஷின் இருக்குது. எக்ஸாம்பிள் கொஷின் ஓவரால் இந்த சாப்டருக்கு 31 எக்ஸாம்பிள் கொஷின் இருக்குது. எக்ஸசைஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7.1 7.2 7.3 7.4 கால்குலேட் பண்ணால் மொத்தமாக ஒரு 35 எக்ஸசைஸ் கொஷின் இருக்குது. ஸோ அவ்வளோதான் அந்த சாப்டரு. நீங்கள் அந்த 80 பேஜஸ் நோட்ஸில் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணும்போது பப்ளிக் எக்ஸாமுக்கோ இல்லை ஆஃப்லி எக்ஸாமுக்கோ நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு 95க்கு இது கன்ஃபார்ம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா 10/10 இந்த சாப்டரில் சூப்பராக பர்ஃபெக்டாக எடுக்கலாம், அதுக்கு நான் கேரண்டி. அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் பாருங்கள். வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் நமக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் போகும். ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், நமக்கு 10/10 எடுத்துடலாம் அப்படின்னு தோணும். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் இந்த சாப்டர் அவுட்லைன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சாப்டரை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, பாய்.